பெண்களுக்கு எதிரான எல்லா குற்றங்களிலும் வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர், பெண்கள், குழந்தைகளுக்கு இது எல்லா சட்டங்கள்லையும் இருக்குது. இதில் வந்து பிஎன்எஸ்ல வந்து 72 ப்ரொவிஷன் வந்து அந்த ஐடென்டிட்டியை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வெளியில் தெரிவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பிஎன்எஸ் சட்டப்படி செக்ஷன் 72 படி குற்றவாளிகள். இதை பப்ளிஷ் பண்ணி மீடியா ஹவுஸ் இருக்காங்க, அந்த எஃப்ஐஆரில் வரிக்கு வரி அதை பற்றி எடுத்து போடுறாங்க அப்படின்னா அது அஃபென்ஸ். அதில் அப்போது வந்து இதுக்கு எப்படின்னா இதில் டெக்னிக்கலாக தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை வந்து கமிஷனர் சொல்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. ஏன்னா இது காமன் சென்ஸ் தானே. இதை அப்லோட் பண்ணால் இதுக்கான டெக்னிக்கலான விஷயங்களை எல்லாத்தையும் தடுக்கணும்ல. இது டெக்னிக்கலாக உள்ளதுக்கு சொல்லி தப்பிச்சுக்க முடியுமா? அவங்களுடைய அடையாளம் இப்போ வெளியே தெரிஞ்சிருச்சே. அப்போது இதில் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் அந்த காவல்துறைக்கு வந்து இதில் பொறுப்பு இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி பேசாமல் அவங்கள காப்பாற்றுவதற்காக பேசுவது வந்து சரி கிடையாது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் இதுக்கு பொறுப்பு. அங்கே உள்ள கான்ஸ்டபிள் அப்லோட் பண்ணியிருக்கலாம், இன்னொரு டெக்னிக்கல் ஃபால்ட்டில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் டீம், ஏதோ ஒரு ஐடி கம்பெனி அதுக்கு பொறுப்பை ஏற்றுருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதில் அடையாளம் தெரிகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க. இல்லை காவல்துறை அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுனா அப்போ கமிஷனர் பொறுப்பு எடுத்துக்கணும். ஒன்று அந்த ஐஓ பொறுப்பு எடுத்துக்கணும், இல்லை கமிஷனர் பொறுப்பு எடுத்துக்கணும். இதில் தமிழக காவல்துறை இப்போ இல்லை, பொள்ளாச்சி கேஸில், எம்கே யூனிவர்சிட்டியில் நடந்த நிர்மலா தேவி அந்த வழக்கில் எல்லா கேஸ்லையும் ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சிருக்கு. எல்லா கேஸ்லையும் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிடுது. இது எல்லாமே காவல்துறையால் தான் நடக்குது. அப்போ காவல்துறைக்கு அந்த சென்சிட்டிவ்னஸே கிடையாது. அது எஃப்ஐஆர் போட்டுட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம், காலை உடச்சிட்டோம், மாவு கட்டு போட்டோம், இதெல்லாம் அதாவது சென்சிட்டிவ் இல்லாமல் மிச்சம் எல்லா விஷயங்களும் பண்ணால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போது அந்த விக்டிமுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் வரும்? அப்போது இதே மாதிரி இன்னொருத்தங்க எப்படி தைரியமாக? இதில் உள்ள மிக முக்கியமான மையமான பிரச்சனை என்னென்னா, பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து ரொம்ப இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, யார் வேணாலும் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கிறது, மிரட்டுறதுங்கிறது மிகப்பெரிய சமீப காலத்தில் ஒரு அஃபென்ஸாக இருக்குது. அப்போ இதில் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வர்றது உங்கள் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகாது, உங்களை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு வந்து அதாவது இந்த பிரச்சனையை பற்றி புரிந்து கொண்டு சென்சிட்டிவாக அணுகக்கூடிய ஒரு அப்ரோச் வந்து இதில் இல்லை. இது ஒரு பெரிய ஃபெயிலியர் அந்த இடத்துல, அந்த பார்ட்டில். அப்போ அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்க காவல்துறை நடந்திருக்கணும். இல்லைனா அந்த கன்சர்ன் ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். எப்படி மீடியா ஹவுஸ் மேலே ஃபைல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களோ அதே போல் ரெண்டும் சமம் கிடையாது. ஆக்சுவலாக மீடியா ஹவுஸில் பப்ளிஷ் பண்ணுறது அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட அளவு இதை விட சீரியஸ் அஃபென்ஸ். இது வந்து ஒரு கவனக்குறைவாக நடந்துச்சு. கவனக்குறைவாக நடந்தால் விளைவு என்ன? விளைவு அவங்க ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சு. அப்போ இப்படி இன்னொரு காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடந்துக்கூடாதுங்கக்கூடிய ஒரு பாடத்தை, ஒரு சர்க்குலரை, அது மாதிரி எந்த படிப்பனையும் இல்லையா? நீங்கள் பிளாங்கெட்டாக சொல்கிறீங்க டெக்னிக்கல் டிஃபால்ட்டுன்னு. டெக்னிக்கல் டிஃபால்ட்டுக்காக எல்லா பெண்களும் சாகணுமா? அப்போ அவங்க ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சு, எவ்வளோ பெரிய எதிர்விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். இன்னாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கல்ல, அந்த கேம்பஸில் அவங்க படிக்கணும்ல. அப்போது வந்து அந்த அதோடைய பாதிப்பு பற்றி எந்த பார்வையும் இல்லாமல், எந்த பொறுப்பும் இல்லாமல் காவல்துறை நடந்திருக்குங்கிறது தான் அதோடைய விஷயம். அதனால் அது சீரியஸாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம். இல்லை, இதில் 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் என்ன பண்ணணும்னா, இந்த விஷயம் எப்படி வந்து நடந்துச்சுன்னு நீங்கள் என்கொயரி பண்ணணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் அது காமன் சென்ஸ் படி அவங்களுடைய இப்போ காவல்துறை காமன் சென்ஸ் இல்லாமல் நடந்து அவங்களுடைய ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சிருச்சு. ஃப்யூச்சருக்கு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஒன்று இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் காமன் சென்ஸ் இல்லாமல் தான் செயல்படுவோம், சட்டத்தில் தப்புன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. சட்டத்தில் 72 அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது. அந்த 72 படி இன்ஸ்பெக்டர் மேலே, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். 1. 2வது, ஃபியூச்சரில் இது மாதிரி நடக்கவே கூடாது. இது வந்து அதில் வந்து 2 years பனிஷ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 2 years பனிஷ்மெண்ட் காவல்துறை அதிகாரிகள் டிஸ்க்ளோஸ் பண்ணால் 5 வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்? அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸரை தவிர அவருக்கு கூட இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸு கூட வர்றாங்களா, அவங்களுக்கு கூட தெரிய வேண்டியதில்லை அவங்களுடைய என்டையர் டீட்டெயில் ஐடென்டிட்டி. அப்போ நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் வச்சுருக்கிறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். வெப்சைட்லேயே நீங்கள் எஃப்ஐஆர் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேமெல்லாம் பிளாக் பண்ணி கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதுக்கு தனி எஃப்ஐஆர் ஆக்கிடணும். கோர்ட்டில் நாங்கள் போடும்போது கேஸ் ஃபைல் பண்ணும்போதே வந்து செக்ஷனில் ஃபைல் பண்ணுவோம். லிஸ்ட்டில் வரும்பொழுது எக்ஸ்ன்னு வருது, விமன் சம்மந்தப்பட்ட கேசஸ்லாம். அது கைட்லைன்ஸ் இருக்குது அப்படி. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துல லீக் ஆனால் அதோடைய விளைவு என்ன? கம்ப்ளீட்டாக லீக் ஆகும். ஒரு இடத்துல லீக் ஆனால் நீங்கள் நிர்மலா தேவி கேஸில் 4 பெண்களையும் போய் மீடியா போய் பேட்டி எடுத்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? எப்போ எப்படின்னா அவங்க அடையாளம்லாம் தெரியுது. அடையாளத்தை நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்க. அப்போ அடையாளத்தை ரிவீல் பண்ணுறதுங்கிறது தொடர்ச்சியாக காவல்துறை செஞ்சுருக்காங்க. கடந்த 10 வருஷமாக எல்லா அஃபென்ஸ்லையும் அடையாளம் வெளியே தெரியுது. அப்போ காவல்துறை இதை பற்றி என்ன ரெஸ்பான்சிபிளோட பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன்.